கேப்டன் வாய்ஸ் பிஜே நேயர்களுக்கு வணக்கம். இன்று சில தொலைக்காட்சி நியூஸ் 18 தமிழ்நாடு சேனலில் அதிமுக கூட்டணியில் தேமுதிகவுக்கு 6 தொகுதிகள் ஒதுக்கியதாக நியூஸ் வெளியிடுகிறார்கள். அதேபோல புதிய தலைமுறை தொலைக்காட்சியில் 3 கட்சியுடன் பேசும் தேமுதிக என்று வீடியோ போடுகிறார்கள். ஜனவரி 9ஆம் தேதி மாநாடு நெருங்க இதுபோல பல புரளிகளையும் பல அவதூறுகளையும் பரப்புவார்கள். ஏனென்றால் தேமுதிக அதிக இடங்களில் போட்டியிடக்கூடாது, அதிக எம்எல்ஏ சீட்டுகளை பெற்றுவிடக்கூடாது என்பதில் உள்ளடி வேலைகள் ஒவ்வொரு தேர்தலுக்கும் இதேபோல் நடந்து கொண்டே இருக்கிறது. இதற்கு ஆண்ட கட்சியும் ஆளுங்கட்சியும் உள்ளுக்குள் வேலை பார்க்கிறார்கள் என்பதே என்னுடைய கருத்து. ஏனென்றால் தொடர்ந்து ஒவ்வொரு தேர்தலில் நெருங்கும் பொழுதும் இதுபோலவே 2 கட்சியுடன் பேசினார்கள், 3 கட்சியுடன் பேசினார்கள் என்று தொலைக்காட்சிகளில் பேசுவதும் செய்தி வெளியிடுவதும் வாடிக்கையாகிவிட்டது. அதனால் இந்த முறை தேமுதிக தொண்டர்கள், நிர்வாகிகள் இதையெல்லாம் பொருட்படுத்தாமல் நமக்கு உரிய மரியாதை கொடுத்து திமுகவோ அதிமுகவோ அதிக சீட் கொடுக்கும் கட்சியிடமே கூட்டணி பேசுவார்கள். நமக்கு அங்கீகாரம் கொடுக்க வேண்டும். இதுபோல் தொடர்ந்து நம்மை மட்டம் தட்டி அவதூறுகளை பரப்பி இப்படி செய்வதானால் நம்ம யோசனை செய்த வேண்டும். மற்ற கட்சியெல்லாம் இதுபோன்றே பேசுவார்கள், ஆனால் அதெல்லாம் வெளியில் சொல்ல மாட்டார்கள். குறிப்பாக தேமுதிகவை குறிவைப்பது, திமுக அதிமுக அடுத்தபடியாக தேமுதிக 3வது பெரிய கட்சியாக தமிழ்நாட்டில் இருக்கிறது. அதை எப்படியாவது மக்களிடத்தில் செல்வாக்கை குறைக்க வேண்டும், குறைத்து மதிப்பீடு செய்ய வேண்டும், மக்கள் மனசிலே அவப்பெயரை ஏற்படுத்த வேண்டும் என்று தொடர்ந்து ஒவ்வொரு தேர்தல் வரும் பொழுதும் இப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த ஊடகத்துறையினர் யார் தூண்டிவிடுகிறார்கள் என்பது தமிழக மக்கள் உங்களுக்கு தெரியும். அதனால் இந்த முறை மனிதநேயர் ஆரம்பித்த கட்சி தேமுதிகவை வழிநடத்தும் அந்நியார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களின் கரத்தை வலுப்படுத்துவோம். தேமுதிக அபார வெற்றி பெற தொடர்ந்து ஒத்துழைப்பு தருவோம் என்று கூறி அவதூறுகளெல்லாம் புறந்தள்ளி 2026 சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக மகத்தான வெற்றி பெறும் மக்கள் ஆதரவோடு. நன்றி, வணக்கம்.